ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கூட்டணிகள் உருவான காலகட்டம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மக்களவையாக இருக்கட்டும், என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தியது. ஏன்னா கூட்டணிக்கு ஒரு பலம் உண்டு. கூட்டணியினால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டில் 67க்கு பிறகுதான். அதனால கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு உண்டு. இந்தந்த நேரத்தில் எது பொருந்தும் கூட்டணி, பொருந்தா கூட்டணின்னு உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம், தேர்தல் பகுப்பாய்வு இருக்கும். அந்த வகையில் இப்ப எடப்பாடி, அமித்ஷா மீண்டும் ஒரு கூட்டணிங்கிறத ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சில பேர் ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதான் அதிமுகங்கிறாங்க. சில பேர் இதுல என்னங்க இருக்கு, திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, ஏன் ஜெயலலிதா அந்த அம்மா கூட்டணி வைக்கலையா, ஏதோ புதுசா பேசுறீங்க அப்படின்னு குரல் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதிமுக சார்பா பேசுறவங்க. நீங்க இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? நம்ம இந்த காலகட்டத்தை மட்டும் பார்ப்போம். ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இந்த காலகட்டத்தை பார்ப்போம். 2 அனைத்து இந்திய கட்சிகள் இருக்கு. ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. இன்னைக்கு இந்திய அளவுல அனைத்து இந்திய கட்சிகளா இந்த 2 பேர் தான் இருக்காங்க. திமுக அனைத்து இந்திய காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்ச போது தேர்தல் பிரச்சார சமயத்திலே ராகுல் காந்தி சொன்னாரு, நீட் என்பது அந்தந்த மாநிலங்களின் பொறுப்பிற்கு விட்டு விடலாம், அவர்கள் விரும்பினால் மட்டுமே நீட் அங்க அமல்படுத்தப்படும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இவங்க 2 பேருமே நீட்டை எதிர்க்கிறவங்க தான். டிஎம்கே எதிர்க்குது, ஏடிஎம்கே எதிர்க்குது. அப்ப டிஎம்கே தன்னுடைய எதிர்ப்பை ஆதரிக்கும் காங்கிரஸ் கூட இவங்க கூட்டணி வச்சாங்க. அப்ப அது ஒரு கொள்கை கூட்டணி. இப்ப இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்களே, நீட்டை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி மறுக்க இயலாத ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை, கொடுக்கல. அப்போ இவங்களுடைய இது கொள்கை கூட்டணி இல்லை, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. சரி, சந்தர்ப்பவாத கூட்டணி பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எதுக்காக வேண்டியது நீங்க வர்றீங்கன்னா, அடிப்படையான கேள்வி என்னன்னா, மும்மொழி கொள்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இவங்களுக்கு 40 எம்பியும் இவங்களுக்கு இருந்தாலுமே இவங்க நேரம் என்ன சொல்லுவாங்க? நாங்க மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்றோம், ஆனா பார்லிமெண்ட்ல அவங்க தானே மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்க தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அரசியலா? அதைத்தான் உங்களால செய்ய முடியும். இன்னைக்கு டிஎம்கே உடைய 39+1 40 பேர் ஒருங்கிணைந்து இந்த அரசுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க கூட கூட்டணி வச்சிருந்த போது அவங்களுடைய விவசாய சட்டத்தை ஆதரிச்சீங்க, அவங்களுடைய சிஏஏ ஆதரிச்சீங்க, ஜேஎன்யூல நடந்த போலீஸ் அக்கிரமங்களை பற்றி ஒரு வார்த்தை நீங்க பேசல. அந்த ஜேஎன்யூல போய் தார்மீக ஆதரவு கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நடிகையை பிடிச்சு இதுல ட்ரக் இது விஷயமா உங்களை விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டாங்களே, அந்த அக்கிரமத்தை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல. பின்னாடி சொன்னீங்க, நாங்க கூட்டணியில் இருந்ததுனால சில விஷயங்கள்ல நாங்க எதிர்க்க முடியலன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்ப மறுபடியும் கூட்டணியில நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னென்ன நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானதுதான் பிஜேபியுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு. அப்ப இந்த கூட்டணியினால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஜெயிச்சிட்டீங்கன்னே வச்சுக்கோ, நீங்க அரசாள போறீங்க, நீங்க அந்த பதவி போக உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அதனால இந்த நேத்து வச்ச கூட்டணியில கூட்டணி இதுல ஜெயிச்சது பிஜேபி, ஏடிஎம்கே இல்ல. ஏடிஎம்கே தன்னையும் தோற்கடிக்கிறார்கள், தமிழ்நாட்டையும் தோற்கடிக்க பார்க்கிறார்கள். இது ஒரு கசப்பான உண்மை, ஆனால் இதுதான் உண்மை. இன்னொரு விவாதங்கள்ல நீங்க தொடர்ந்து கலந்து கொள்பவர், வலதுசாரி ஆதரவாளர்கள் பேசுற கருத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க ஒரு நியூமெரிக்கலா ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன பாஜகவோட சேர்ந்தா அதிமுக அழிஞ்சிருங்கிறீங்க. 2021 கொங்கு மண்டலத்தில் 63 சீட்டு எடப்பாடி பெற்றது பாஜக கூட்டணியில் இருந்த போது தானே. அப்போ பாஜக அலைன்ஸோட தானே அவங்க 63 சீட்டு, திமுக மற்ற மண்டலங்களில் தெற்கையும் வடக்கையும் கடைமடை பகுதியிலையும் வெற்றி பெற்ற போது மேற்கே ஒண்ணுமே இல்லாம திமுகவை ஆக்குனது அதிமுக பாஜக கூட்டணி, எடப்பாடி அண்ணாமலை கூட்டணி. மேற்கு மண்டலத்துல 63 சீட்டு, சேலத்துல 10 சீட்டு, கோயம்புத்தூர்ல 10 சீட்டு, அப்படியே அள்ளுனோமே. அப்ப அதிமுக பாஜக கெமிஸ்ட்ரி இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் இருக்கே, நீங்க சொல்றது மற்ற பகுதிக்கு ஓகே, கொங்கு மண்டலத்துல அதை சாதிச்சிருக்கோம், இதை இப்ப நாங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவோம் அப்படின்னு வலதுசாரிகள் பிஜேபி ஆதரவாளர்கள் ஒரு கணக்கு சொல்றாங்களே. கொங்கு மண்டலத்தில் பிஜேபியினால் தான் அதிமுக வென்றது என்றால், பிஜேபியுடைய மாநில தலைவர் கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டவர் ஏன் தோற்றார்?
இதுக்கு அந்த வலதுசாரிகள்லாம் கொஞ்சம் பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். உண்மை என்னன்னா, கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக தான் பலமுள்ள கட்சியாக இருந்தது. திமுகவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய பலம் அங்கு மிக அதிகம் கொங்கு மண்டலத்துல. அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை சொல்லிட்டார், நாங்கள் மன்றாடியர் வகுப்பை சேர்ந்தவர்கள், எங்கள் குடும்பம் 200 ஆண்டுகளுக்கு முன்னால். அதனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம், கவுண்டருக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம், நம்மால் தானே அப்படின்னு. அது ஒரு காரணம். அதை தவிர ஆரம்பத்திலிருந்து அங்க கோவை செழியன் போன்றவர்கள் இவருடைய மிகப்பெரிய தீவிர ஆதரவாளர்கள் இருந்தார்கள். கோவை செழியன் அந்த நிலச்சுவந்தார் குடும்பத்துல வந்தவங்க. அவங்க அண்ணன் பையன் கார்மேகம் வந்து என்னுடைய ஹாஸ்டல் மேட்டா இருந்தார் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது. அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப பெரிய செல்வாக்குள்ள குடும்பம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட செல்வாக்குள்ள குடும்பங்களுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு படக்குன்னு சொல்லி போய் சேர்ந்தது. அதனால கொங்கு மண்டலம் வந்து இவங்களுடைய கண்ட்ரோல் இருந்தது. செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பெரிய ஹெராஸ்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கே கண்ட்ரோலை உடைச்சிட்டார். திமுக பக்கம் கொண்டு வந்துட்டாரு கொங்கு மண்டலத்தை. அடுத்து 2026 எலெக்ஷன்லயும் போச்சுன்னா கொங்கு மண்டலம் நம்ம கையை விட்டு போயிரும் அப்படின்னு அதிமுகவும் பயந்தாங்க. அதிமுகவை தவிர கொங்கு மண்டலத்துல தன்னுடைய செல்வாக்கை ஜாதி அடிப்படையில வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஜாதி அடிப்படையில தான் அந்தந்த இடத்துல, இங்க நாடார பிடிங்க, அங்க தேவர பிடிங்க, இங்க கவுண்டர பிடிங்க, அருந்ததியர் பிடிங்க, இப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த செல்வாக்கும் தங்களுக்கு போயிருந்தால அந்த அச்சத்தினாலதான் செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹராஸ்மெண்ட். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த பிஜேபியோட ஹிஸ்டரி என்ன, ஒருத்தரை பிடிச்சி பயங்கரமா வந்து குற்றம் சாட்டுவாங்க. நம்ம அஜித் பவார் இருக்காரு, ஆமா, சரத் பவாருடைய அண்ணன் பையன், அவர் மேல 70,000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இவங்க கூட சேர்ந்து அரசு அமைக்கிறது ஒத்துழைச்சோன்னா அவருக்கு கிளீன் ஷீட் கிடைச்சிருச்சு. செந்தில் பாலாஜி அதுக்கு தலை செஞ்சாருன்னா இன்னைக்கு அவருக்கும் கிளீன் ஷீட் கிடைச்சிருக்கும். அசாம்ல இன்னைக்கு சிஎம் இருக்கவருக்கு அப்படித்தான் கிளீன் ஷீட் கிடைச்சது. முகுல் ராய்னு சொல்லிட்டு இதுல இருந்த ரயில்வே மினிஸ்டரா இருந்தாரு, டிஎம்சி பெங்கால்ல, திரிணாமுல் காங்கிரஸ். அவருக்கும் இன்னைக்கு வந்து அவர் கிளீன் ஷீட் கிடைக்கல. ஆனா அவர் மேல உள்ள வழக்கு நீர்த்து போய்விட்டது. அதை பத்தி பேச்சே இல்லை. அதே மாதிரி தான் அசாம்ல இன்னைக்கு சிஎம் இருக்கு. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அப்போ இவங்க வந்து இவங்களுடைய பலத்தினால அதிமுக ஜெயிக்கல, அதிமுகவுடைய பலத்தினாலதான் இவங்க ஜெயிச்சாங்க. இவர் வந்து நவராத்திரியில வந்து ரொம்ப கோபப்படுற ஒரு கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன் இருப்பாரு. அவர்கிட்ட சாவித்திரி வந்து சொல்லுவாங்க, போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு என்னைய, அந்நேரம் நீங்க வேற பின்னாடி இந்த இடிச்ச போது நீங்க கையில துப்பாக்கி ஓடுறத பார்த்தோன்னு பயந்து மயக்கம் போட்டேன்பாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, அம்மா மத்தவங்களுடைய தான் செஞ்ச தப்ப மத்தவங்க மேல சுமத்துறவங்கள பாத்திருக்கேன், மத்தவங்க செஞ்ச தப்ப தன் மேல சுமத்துறவங்கள இப்பத்தாமா பாக்குறேன், போலீஸ் ஒன்னிய துரத்தல என்னைய துரத்திக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓ, அது திருடனா இருப்பாரு, அந்த சிவாஜி திருடன் கேரக்டர். அதுல அவர் திருடன்ல, அவர் எஸ்டேட் ஒர்க்கரு. அவர் தம்பி வந்து எஸ்டேட் முதலாளி பொண்ணை லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணதுனால அந்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டுருவாங்க தம்பிய. அந்த கோபத்துல வந்து ஹண்ட் பண்ண போயிருவாரு. அந்த மாதிரி கேரக்டர் அது. சோ அது மாதிரி அதிமுகவுடைய பலத்தினாலதான் பிஜேபி வானதி சீனிவாசனாவது ஜெயிச்சாங்க. இதுதான் உண்மை. அதனால ஆனா நீங்க சொல்றதுக்கு தலைகீழால இருக்கு. நேற்று எடப்பாடி அவர்களுடைய உடல் மொழியை பார்க்கும்போது, ஐயா இப்படியாவது எங்களை உங்க கூட்டணியில சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி கெஞ்சுற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்கு. அதாவது நியூஸ் பாருங்க, இறுதி விசாரணை முடிவடைய போகிறது, இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை பற்றின ஒரு நியூஸ் வருது. தேர்தல் ஆணையம் வந்து இறுதி உத்தரவு, இறுதி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அமித்ஷா வர்றாரு. இப்ப என்ன செய்தி போகுது, இன்னைக்கு எடப்பாடிக்கு உள்ள மிகப்பெரிய பலம் இரட்டை இலை சின்னம். யாரு என்ன கேண்டிடேட் தெரியாம இன்னும் எம்ஜிஆருடைய இரட்டை இலைன்னு சொல்லிட்டு வயசான ஒரு கூட்டம் வந்து அங்கேயே போய் குத்திட்டு வருது. அதே மாதிரி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அந்த இரட்டை இலை, அதிமுகவுல இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு பெரிய கிளாமர் உண்டு, அது உண்மை. அது அவங்க கையை விட்டு போச்சுன்னா இந்த சேவல் சின்னத்திலையும் இன்னொரு சின்னத்திலையும் புறா சின்னத்திலையும் வந்து ஜெயலலிதாவும் ஜானகிமாவும் போட்டி போட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதனால இவருக்கு அந்த பயம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து இடியுடைய மிரட்டல் வந்து இந்த இது வந்து எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தவங்கள வந்து ஒண்ணு எலக்ட்ரல் பாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கப்பட்டன, இல்லைன்னா இடி அல்லது சிபிஐ கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் வந்து வரிசையா லிஸ்ட் போட்டு காமிச்சாரு. அப்போ நம்ம வந்து யோசிப்போம், அப்ப இங்கேயும் அந்த மாதிரி வந்து மிரட்டல் இருக்கா, இடி அல்லது யாரையாவது வச்சு மிரட்ட பாக்குறாங்களா? ஏன்னா அவருக்கு நெருங்கினவங்களுடைய வீட்டுல எல்லாம் வந்து இது அலுவலகங்களெல்லாம் வந்து ரெய்டு நடந்திருக்கு. அதையும் தவிர
அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மணிகள், அதுல ஒரு மணி வந்து ரொம்ப க்ளோஸா அந்த பக்கம் போய் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே வந்து பேச்சு இருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து இவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்திருக்கலாம். இத்தனை நெருக்கடிக்கு மத்தியில நம்ம வந்து எப்படி இனிமே வந்து தனியா நின்று ஆவர்த்தனம் பண்ண முடியுங்கிற பயத்துல நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து ம். ஒரு காலத்துல கலைஞர் வந்து இவங்களுடைய இந்திய அளவுல ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து மெட்ராஸ்ல வச்சு பெரிய ஊர்வலம் நடத்தி அடுத்து வந்து அந்த கூட்டணியை பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால பேரை கூட ஒரு ப்ரொக்ரெசிவ் இது ஃப்ரண்ட்னு சொல்லி மாத்தினாரு. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. ஆமா, முற்போக்கு கூட்டணிங்கிற வார்த்தையை அவர் தான் முற்போக்கு. பயன்படுத்தினாரு. இப்போ ஆ, ஆ. அன்னைக்கு யார் வந்து இது ஷோல இருந்தாங்க, முக்கியமான ஆளா இருந்தாங்க? திமுகவுடைய தலைவர். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கூட்டணிக்கும் திமுக தான் தலைமை தாங்கும். அனௌன்ஸ் பண்ணது அவர் தான். நேத்து யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணாரு. கைகட்டி வாய்ப்பொத்தி அமைதியாக இருந்தார் திரு இபிஎஸ் அவர்கள். இதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதுதான் நடந்தது. ம். அப்ப இவருக்கு அது மட்டும் இல்ல, முதல்லயே சொல்லிட்டாரு. அடுத்து வந்த இதில் நாங்க இவங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து இபிஎஸ்சி கிடைத்த வெற்றியாக கணிக்கப்பட்டது. இது எங்களுடைய இதில் வந்து நேஷனல் என்டிஏ அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து மோடி தலைமை தாங்குவார், தமிழ்நாட்டில் வந்து இபிஎஸ் தலைமை தாங்குவார். அடுத்து வர்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இபிஎஸ் தான் முதலமைச்சர். இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் இபிஎஸ் உடைய வெற்றியாக கணிக்கப்பட்டது. அடுத்து ஒண்ணு சொன்னார், அடுத்து வர்ற ஆட்சி வந்து என்டிஏ உடைய கூட்டணி ஆட்சி. இங்க மாநிலத்துல, தமிழ்நாடு மாநிலத்துல கூட்டணி ஆட்சி. இப்ப செல்லூர் ராஜுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஜெயக்குமார் ஆகட்டும், செல்லூர் ராஜு ஆகட்டும், யாருமே வந்து திருமாவளவனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. இத்தனையும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காரு. அவர் வந்து ஆட்சி பொறுப்பில் பங்கீடு வேண்டும் என்று கேட்ட பொழுது இவர்கள் யாருமே ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக பொறுத்த மட்டும் நாங்க மட்டும்தான் ஆட்சி அமைப்பு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய தலைவர் இருக்காரு, பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் பக்கத்தில் வச்சுட்டு இவர் சொல்றாரு, நாங்க வந்து இனிமே வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இது வந்து இவர் கிடைச்ச வெற்றியா? நேற்று நடந்தது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இந்த சில பேர் கேட்கிறாங்க ஏன் இந்த அவசரம் சொல்லி. இந்த அவசரம் ஏன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது வந்து பரவலாக உணரப்பட்டது. நான் வந்து 2009 ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே அடிஷனல் செக்ரட்டரி ஹெல்த்தா இருந்தேன். அப்ப அந்நேரம் நம்ம காசிப் கேட்கதான் செய்வோம், மினிஸ்டர் பத்தின காசிப் எல்லாமே. அப்ப அந்நேரம் வந்து ரொம்ப நம்பகமான வட்டாரத்து எனக்கு வந்த தகவல், அன்புமணி வந்து காங்கிரஸோட கூட்டணி தொடரணும்னு விரும்பினார். ஆனா ராமதாஸ் ஐயா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்பினார். இவர் சரின்னு சொல்லி பெரியவர் சொல்றது சரி சொல்லிட்டாரு. ஆனா அந்நேரம் வந்து காங்கிரஸ் மறுபடியும் பவருக்கு வந்துச்சு. அன்னைக்கு வந்து அன்புமணி சொல்றதை கேட்டிருந்தாருன்னா அன்புமணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஹெல்த்ல இருந்திருக்க மாட்டார். அவர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, நான் வந்து ஹெல்த்ல என்னால முடிஞ்சது பண்ணிட்டேன், பல அனுபவங்கள் எங்களுக்கும் வேணும் அப்படின்னாரு. அப்ப அவர் இன்னொரு முக்கியமான அமைச்சருக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்தது அவருக்கு வந்து. அன்னைக்கு அந்த வாய்ப்பை இழந்தார். இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபியோட போகணும், பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து வருதோ நாசமா போதோ, அவங்க கூட இருந்தா சரி, ஒரு எம்பி பதவி ராஜ்யசபால, அது மூலம் ஒரு அமைச்சரவை பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காங்கிரஸ் கூட்டணி அல்லது தனியா நின்னோம்னா இதுக்கெல்லாம் ஏடிஎம்கே கூட்டணி நின்னோம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம். ஆனா ராமதாஸ் ஐயாவுடைய மனநிலை வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் 2026ல அசம்பிளியில நம்ம எம்எல்ஏ இல்லைன்னா நமக்கு வந்து உள்ளூர்ல மரியாதையே கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம ஏடிஎம்கே கூட தான் போகணும்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா பிஜேபி ஏடிஎம்கேயும் பிஎம்கேயும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா அதுல பிஜேபி இல்லைன்னா பிஜேபிக்கு அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில கூட ஜெயிக்க மாட்டாங்க, பல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில டெபாசிட் போயிடும். இதுதான் நிதர்சனம். தங்களுடைய பலம் பலவீனம் இரண்டையும் நன்றாக உணர்ந்தவர்கள். அதனால இட் வாஸ் a checkmate to பிஎம்கே. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நீங்க டிஎம்கே பக்கம் போக முடியாது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போவே மாட்டீங்க, அப்ப நீங்க எங்க பக்கம் வர்றது தவிர ஒரு வழி இல்லைங்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க நேத்து. அதனால எல்லா விதத்திலும் இது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. பிஜேபி கிடைத்த வெற்றி தான். இப்ப கூட்டணி ஆச்சுன்னா எப்படி 117 சீட்டு 117 சீட்டுங்கிற மாதிரி பிரிச்சுக்குவாங்களா? பாஜக கூட்டணி ஒரு 117. ஆமா, அதாவது ஏடிஎம் கேட்டா நீங்க தனியா 117 எடுத்துங்க, எங்களுக்கு வந்து இவங்க இருக்காங்க, எங்களுடைய துவார பாலகர்கள் இருக்காங்க, ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படி. அதனால 117 கேட்பாங்களா தெரியாது, ஆனா கேட்கலாம், 100வது கேட்கலாம், 117 கேட்கலன்னா. எல்லா விதத்திலையும் ஏடிஎம்கே வந்து சிங்கிள் மெஜாரிட்டியோட வராம இருக்கிறதுக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அத்தனை காரியம் பண்ணுவாங்க. இது எல்லாம் வந்து இவருக்கு வந்து தலைவலி திருகுவலி தான். இவருக்கு ஏபிஎஸ்க்கு வந்து தலைவலி திருகுவலி தான், சந்தேகமே கிடையாது.
இப்படி ஒரு சூழல் இப்படி எல்லாரும் எச்சரித்து கொண்டு இருக்கிற வேளையிலே போய் கட்சியை வச்சுட்டாங்க. அப்ப அது இயல்பாவே திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துற விஷயமா தான் அந்த கூட்டணி அமைச்சிருக்கு. அப்படிதானே? இல்ல இவங்க 2 பேருடைய வாக்குகள் வந்து திமுக கூட்டணி வாக்குகளோட அதிகமா இருக்காது. அதுல சந்தேகமே கிடையாது. ம். ஏன்னா, ம். என்னைக்கு ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டு வைக்கிறாங்களோ, கொஞ்சம் நெஞ்சம் அவங்களுக்கு இருந்த மைனாரிட்டி ஓட்டு இந்த பக்கம் திரும்பிரும். மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் கூட கிடைக்காது. அதனாலதான் விஜய வந்து இன்னும் தனியா ஒருத்தனை நடத்துறதுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு 30% ஓட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து கிடைக்குதுன்னா, டிஎம்கேக்கு அஷோர்டா வந்து 34 to 38% இருக்குன்னா, இந்த 30 விட அவங்கள கீழ இறக்கிரணும். அதுக்கு ம். வழி விஜய தனியா வச்சிருக்கணும். விஜய் வந்து என்ன சொல்லுவாரு? டிஎம்கேயும் சரியில்ல, ஏடிஎம்கேயும் சரியில்ல, பிஜேபியும் சரியில்ல. நான் மதசார்பற்றவனா இருக்கேன். ஒரு மைனாரிட்டி ஓட்டு வாங்குறதுக்கு. ஆமா. அதனால மைனாரிட்டி ஓட்டு வாங்குறது. இவங்களுடைய ஓட் பேங்க முறியடிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இது வந்து அவ்வளவு லேசான காரியம். ஏன்னா விஜய்க்கு வந்து ஃபீல்டுல போய் பழக்கம் கிடையாது. சும்மா கொஞ்ச நாள் வந்து கூட்டம் சேரும், ஆரவாரிப்பாங்க. பிரஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிரஸ்ல வந்து எத்தனை பேர் இண்டிபெண்டண்டா இருக்காங்க? விஜய் வந்து ஏதாவது ஒரு சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்னதை இவரும் சொல்றாரு. இவர் சொல்றதுக்கு 8 காலம் நியூஸ் போடுவாங்க. ம். அது மாதிரி இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இது வந்து மக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு மடையர்கள். சில இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த கரிஸ்மானால, கிளாமர்னால இவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ம். மத்தபடி வயசுல முதிர்ந்தவர்கள் வந்து அவ்வளவு லேசா விஜய் பக்கம் நின்னு ஓட்டு போட மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. ம். கண்டிப்பா. அப்ப அமித்ஷா, எடப்பாடி கூட்டணி என்பது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமா தெரிகிறது. இருந்தாலும் பாஜகவினுடைய வெற்றிக்கு எடப்பாடி போன்றவர்கள் துணை போகிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொல்றீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.